எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 3ஆம் பாவத்தில் யார் நின்றால் என்ன பலன், அதாவது நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். 3ஆம் பாவ அதிபதி ஒவ்வொரு பாவத்திலையும் நிற்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். இது அந்த வீடியோவோட கண்டினியூஷேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3ஆம் பாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் ஜாதக கட்டத்தில் 3ஆம் பாவத்தில் எந்த கிரகம் நின்றால் எப்படி பலன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். லக்னம் அப்படிங்கிறது முதல் வீடு, லக்னத்திற்கு 2, 3. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா மேஷ லக்னம் அப்படிங்கிறது 1, உங்களுக்கு 3ஆம் வீடு அப்படிங்கிறது யாருன்னா 3ஆம் வீடு அப்படிங்கிறது மிதுனம் அப்படிங்கிறது வரும். 3ஆம் வீடு அப்படிங்கிறது புதனோட வீடு அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே நம்ம பார்க்க போகிறது 3ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது. நான் சொல்கிறது 3ஆம் அதிபதி சொல்லலை, 3ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னங்கிறது தெரியணும். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம்னு சொல்லுவோம். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். சிறுதூர பயணங்களை பற்றி சொல்கிறது 3ஆம் பாவம் தான். உங்களுடைய நெய்பர்ஸ் எப்படி இருப்பாங்க, உங்களோட சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா 3ஆம் பாவத்தை வச்சு பார்க்கலாம். அப்படிங்கிற இந்த அவுட்லைன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த சூரியனுக்கு அந்த இடத்துல எந்த மாதிரி பலம் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். சூரியன் வலுத்து இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் நல்ல தைரியசாலியாக இருப்பார். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த மாதிரி 3ஆம் பாவத்தோடு சூரியன் தொடர்பு பெற்றிருந்தால், இது ஆண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகரை நம்பி நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம். அதாவது ஏன் அப்படின்னா, அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வராது. ஒன்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அட் எனி காஸ்ட் அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நல்ல தைரியம், நல்ல துணிச்சல் அப்படி விஷயம் இருக்கும். அதாவது உண்மையாகவே தைரியம் அப்படிங்கிறத 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அறிவாளியாக இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அவருடைய சகோதரம் பார்த்திங்கன்னா கட்டாயம் அரசாங்க வேலையில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் அப்படி விஷயம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு கோவில் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இல்லைனா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுலாம் நிறைய சான்சஸ் அப்படி விஷயம் இருக்குது. இப்படி 3ஆம் பாவத்தோடு அந்த சூரியன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு இறை அருள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். புரியுறதுங்களா? இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது மிகவும் சிறப்பு. அதாவது அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். கலைநயம் அப்படின்னா அந்த ஜாதகர் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். அந்த ஜாதகர் ரொம்ப அழகாக ஆர்ட் பண்ணுவார் அப்படிங்க சொல்ல முடியும். புரியுறதுங்களா? அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் உறவுகளின் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பாசம் அப்படிங்கிறத வச்சுட்டு இருப்பார். அந்த உறவுகள் இவர்களை புரிந்து கொள்ளாத ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஜாதகர் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நீர்நிலை அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு ஸ்விம்மிங் பூல் அப்படி விஷயம் இருக்கிறது நிறைய சான்சஸ் அப்படி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு கடல் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி விஷயம் இருக்குது. இந்த 3ஆம் பாவத்தோடு அந்த சந்திரன் அப்படிங்கிறது தொடர்பு இருந்ததுன்னா அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ் கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும் நெய்பர்ஸ் கிட்ட. அதே போல் அந்த ஜாதகர் அடிக்கடி டிராவல் பண்ண விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பார். லேட் நைட் தூங்கக்கூடிய நபராக இருப்பார். அதே போல் பாட்டு கேட்க விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 3ஆம் பாவத்தோட செவ்வாய் தொடர்பு அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இதை காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவோம். அப்போ 3ஆம் பாவம் அப்படின்னு தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். செவ்வாய் தைரியத்திற்கான அதிபதி அப்படிங்கிறதுனால செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா 3ஆம் பாவத்திலே அதை காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகம் ரொம்ப பயந்த சுபாவமுடைய நபராகவே இருப்பார். அவருக்கு ஒரு தைரியம் அப்படி விஷயம் வரவே வராது. எது செய்யணும் அப்படின்னாலும் ரொம்ப யோசித்து யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு துணை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிற சொல்லலாம். சில நேரத்தில் கோவப்படுவார். எதுக்கு கோவப்படுறோன்னு தெரியாமே கோவப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களோட வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் அப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரோட அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை, வாக்குவாதம், விதண்டாவாதம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரோட ரொம்ப அதிகமாக கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த செவ்வாய் அப்படி 3ஆம் பாவத்தோடு இருக்கும்பொழுது உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற வரவே வராது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் உங்கள் இளைய சகோதரருக்கு செய்ய முடியும். ஆனால் உங்கள் இளைய சகோதரர் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார் திரும்ப. அது உங்களுக்கு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி விஷயம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால எதுவும் யாருக்கும் செய்யாமல் இருப்பது சிறப்பு. இல்லை உங்கள் தம்பிக்கோ இல்லை உங்கள் தங்கைக்கோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இதே உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தோட
இந்த புதன் அப்படிங்கிற தொடர்பு அப்படி இருக்குன்னு நினச்சிக்கலாம். 3ஆம் பாவத்தில் புதன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறது சொல்லலாம். கலைகள் மீது ஆர்வம் அப்படின்னா சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல் இசையில் வந்து இந்த ஜாதகருக்கு பெரிய ஒரு பற்று அப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். 3ஆம் பாவத்தோட அந்த புதன் தொடர்பு அப்படி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வந்து கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக அந்த மியூசிக் அப்படிங்கிறது பாட்டு அப்படின்னா அந்த ஜாதகம் ரொம்ப நல்லா வரும். எழுத்து பணி அப்படிங்கிறதுலாம் அந்த ஜாதகம் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய அமைப்பு அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் ரொம்ப நல்லாவே கை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஐடியலாக அவர் இருக்க சொன்னால் ஐடியலாக வந்து அந்த ஜாதகரால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற சொல்லலாம். எல்லோரிடமும் ரொம்ப நட்பாக பழகக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் எல்லோரிடத்தும் சிரித்து பேசி பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படி இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகர் தன்னோட சிப்ளிங்ஸ்க்கு தன்னோட உடன் பிறந்தவர்களுக்கு எல்லாமே இது செய்வார் அப்படின்னு சொல்ல முடியும். இவர் செய்கிறத வந்து இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு, அதாவது இந்த ஜாதகர் செய்வதை இந்த ஜாதகருடைய மனைவியோ அல்லது இந்த ஜாதகருடைய கணவரோ தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தோட குரு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். குரு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதே போல் பெற்றோர்களுடைய கடமையை வந்து தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரம் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரருக்கு ஒரு அடிஷ்னலாக அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும். 3ஆம் பாவத்தோடு அந்த குரு இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். பொருளாதார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வந்து பண உதவி அப்படிங்கிறது நீங்கள் மற்றவர்களுக்கு, குறிப்பாக உங்களோட நெய்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பண உதவி அப்படின்னு உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போகும். இந்த கொடுத்த பணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போய் கேட்க மாட்டீங்க. அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் உங்ககிட்ட. அதனால் நீங்கள் வந்து பணம் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த 3ஆம் பாவத்தோடு இந்த குரு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடிக்கடி ட்ராவல் பண்ணியே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரும். அந்த ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ட்ராவலாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது. சும்மா அவர் கூட போயிட்டு வந்தேன், சும்மா இவரோட வந்தேன் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சும்மாவே இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்கள் குடும்பத்துக்கு அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தோடு அந்த குரு அப்படிங்கிறது இருக்கும்பொழுது உங்களுடைய ஜாதகத்துக்கு கணவனோ அல்லது மனைவியோ அமைந்ததற்கு பிறகு லைஃப்பில் நல்ல குரோத் அப்படி இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். உங்கள் அப்பா உங்களால் ஒரு பெருமை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்க சொல்லலாம். இதே உங்கள் ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது சுக்கிரன் அப்படி 3ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தாலே அந்த ஜாதகம் வந்து கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஆர்வம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காமத்தின் மீது அதிகமான ஒரு எண்ணம் நாட்டம் அப்படி இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கணும், நல்ல ஒரு பதவி அப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவார். அதற்கான முயற்சியை வந்து அதிகமாக செஞ்சு கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதே போல் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரோட நிறைய பிரச்சனை அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்புடைய ஒரு ஜாதகர்கள் அவர்கள் வந்து ஒரு வண்டி வாகனம் அப்படிங்கிற விஷயம் வாங்கினதற்கு பிறகு அவரோட லைஃப்பில் நல்ல க்ரோத் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தோட சனி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சனி அப்படி 3ஆம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா. சனி இருந்தார்னா ரொம்ப லேட்டாக வந்து இந்த செகண்ட் பேபி அப்படிங்கிற விஷயம் பிறக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரை ரொம்ப பொறுமையாக வந்து ஒரு செயலை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பிரதானமானதாக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சாதாரண செயலாகவே இருந்தாலும் கூட அந்த செயல் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். இல்லைனா வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெருசாக வந்து பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதை சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம், அந்த ஆர்வம் அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தில் சனி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் சூரியன் இருக்கிற மாதிரி 3ஆம் பாவத்தோட சனி இருந்தாலும் அந்த ஜாதகரை நம்பி பொண்ணு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஜாதகம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு அந்த ஜாதகர் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 3ஆம் பாவத்தோட அந்த சனி தொடர்பு அப்படி இருக்கும்பொழுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களோட அந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்க சொல்ல முடியும். இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தோட ராகு தொடர்பு அப்படி இருக்கு, ராகு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் கட்டாயம் நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கவே கொடுக்காது. பக்கத்து ஊரில் போய் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரரோட அடிக்கடி பிரச்சனை அப்படி விஷயம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக துணிச்சலாக நீங்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு growth அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே உங்கள் ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தோட அந்த கேது தொடர்பு அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரருக்கும் ஒத்து போகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாகவே வந்துடும் அப்படிங்க சொல்லலாம். அதே இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுடைய மனைவியும் உங்களுடைய கணவனையும் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறவுகளில் வந்து நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் அப்படி விஷயம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நிறைய தேவையில்லாத மன உளைச்சல் அப்படி விஷயம் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கட்டாயம் ஒரு தியான மண்டபம் அப்படி விஷயம் இருக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். 3ஆம் பாவத்தில் அது எந்தெந்த கிரகங்கள் அப்படிங்கிறது பாருங்கள். 2 கிரகமும் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய ஒரு இம்பாக்ட் விஷயம் உங்களுக்கு கொடுக்காது. மற்றபடி உங்கள் ஜாதகத்துக்கு வந்து இந்த பகை கிரகங்கள் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 3ஆம் பாவத்துக்கு கொடுக்கும். உங்கள் ஜாதக கட்டத்தில் 3ஆம் வீட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.